3 வெடிகுண்டு சம்பவங்களில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த நபரை வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். காண்டிபன், சொல்லுங்க, கைது செய்யப்பட்ட நபர் எந்தெந்த குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்? அதாவது கைது செய்யப்பட்ட நபர் 3 வெடிகுண்டு சம்பவங்களில் தொடர்புடையதாக முதல் கட்ட தகவல் காவல்துறையினர் தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக இந்த நபர் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்றும் இவரது பெயர் சையது முகமது அலி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவரை பிடிப்பதற்கு முன்னதாக இவர் மீது முதலாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு வேலூரில் நேற்றைய முன்தினம் காலை வேலூரில் இருக்கக்கூடிய பிரபலமான மருத்துவமனையான சிஎம்சி மருத்துவமனைக்கு 4 இடங்களில் வெடிகுண்டு வைத்து தகர்ப்பதாக ஒரு செல்போன் மூலமாக, ஒரு அலைபேசியின் மூலமாக அவர் தகவல் தெரிவித்திருந்தார். அந்த செல்போன் எண்ணை கொண்டு சைபர் கிரைம் காவல்துறையினர் அவரை தொடர்ந்து தேடி வந்திருந்தனர். இந்நிலையில் நேற்று மதியம் ஆம்பூரில் அந்த எண் பயன்பாட்டிற்கு வந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் ஆம்பூரில் இருக்கக்கூடிய உம்மர் ரோடு பகுதியில் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அதே நேரத்தில் அவர் பயன்படுத்திய அந்த செல்போனில் இருந்து வேறொரு சிம்மை பயன்படுத்தியதை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த காவல்துறையினர் இவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது வெடிகுண்டு சம்பவங்களில் இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சைபர் கிரைம் காவல்துறையினர், உத்தரப்பிரதேச காவல்துறையினர் இவர்களுக்கு தகவல் தொடர்ந்ததை அடுத்து இவரை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் இவர் வந்ததற்குண்டான காரணம் இதுவரை தெரியவில்லை என்றும், அதே நேரத்தில் இவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததற்குண்டான காரணமும் தெரியவில்லை என்றும், மேலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளை தகர்க்க இருப்பதாகவும் கடிதம் அனுப்பியதை இவர்தான் இருக்கும் என்றும் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காண்டிபன், கைது செய்யப்பட்ட நபரை காவல்துறையினர் தற்போது எங்கு வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்? ஆம்பூரில் கைது செய்யப்பட்ட சையது முகமது அலி என்பவரை தற்போது அணைக்கட்டு காவல் நிலையத்தில், அதாவது வேலூர் அடுத்த அணைக்கட்டு காவல் நிலையத்தில் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று மாலை துவங்கிய இந்த விசாரணையின் போது வேலூருடைய சரக டிஐஜி தமிழ்ச்சந்திரன் மற்றும் எஸ்பி செந்தில்குமாரி, அதனைத் தொடர்ந்து ஐபி, அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ என சொல்லக்கூடிய உயர்மட்ட காவல்துறையினர் இவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர் இந்த விசாரணையில் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய நபராக இருக்கிறார். அதே நேரத்தில் இந்தி மொழியிலும் பேசக்கூடிய நபராக இருக்கிறார். ஆனால் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தற்போது திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த காவல்துறையினர்களும் தொடர்பு கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று துவங்கிய இந்த விசாரணையானது நள்ளிரவு தொடர்ந்து 4 காவல் ஆய்வாளர்களுடைய தலைமையில் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வரை கூட நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காண்டிபன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.